எல்லாரும் சினிமாலேருந்து வந்தவங்க தான். அப்படி பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் கூட வந்து இதுலேருந்து தான் வந்தவர். சினிமாலேருந்து ஆதரிக்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இங்கே வந்து அவங்க போட்டு டான்ஸ் ஆடுங்க இது மாதிரி பண்ணல. நம்ம விளாட்னாங்க, சீட்டு விளாட்னாங்க, மது இருந்தாங்க, எவ்வளோ பண்ணாங்க. அந்த இளைஞரணி மாநாட்டில் நிறைய பேர் இல்லையா, அதெல்லாம் நிறைய வந்து யூடியூப்பில் எல்லாத்துலேயும் வந்தது. ஆமாம், ஒரு கட்சி வளர்கிறதுக்காக அது வளர விடக்கூடாதுன்றதுக்காக பண்ணலாம். இப்போ சீமானே கூட சரி, அவர் பேசினார், அவர் யாருமே வந்து ஓட்டு போட்டு வர வைக்க விடலையே, விடாமையே வந்து இவர் ஏடிஎம் பிடிஎம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ புதுசாக வளர்ந்து வர ஒரு தமிழன் இருக்கிறாங்க, அவங்களும் இந்த மாதிரி பண்ணுறதுல தப்பு தானே, அது மாதிரி பண்ணக்கூடாது. திரைத்துறையிலேருந்து வந்தவர், ஃபேன் பேஸ் அதிகமாக ஃபேன் பேஸ் இருக்கிறவர், இவரை பார்க்கறதுக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு 10 லட்சத்துக்கு மேலே வந்துட்டாங்க. வரும்போது பார்த்தோன்னா நான் தளபதி ஸ்பீச்சை பார்க்கணும், தளபதி ஸ்பீச்சை பற்றி உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். நிறையா பேசுவார், ஷார்ட்டாக பேசினாலும் நல்லா ஸ்வீட்டாக பேசுவார். அதனால அதை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் அடிச்சு பிடிச்சோம். நாங்களே இந்த கூட்டத்தில் நசிங்க தான் அந்த மூச்சு விட முடியாமல் திணறி போய் தான் இருந்தோம். இப்போ அந்த நீட்னஸ்ன்றது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்துன்னு வர முடியாதுல்ல. என்னதான் நம்ம ஒரு இது பண்ணாலும் மற்றவங்க எதிர்க்க வந்து பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டத்தில் வந்து கொஞ்சம் அவங்க போடுறது எல்லாருமே போடுறதாங்க செய்வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட இப்போ லியோனி அவர் கூட பேசினார். அவர் கூட பேச்சு நீ மைக்கு கிடச்சிட்டா இதெல்லாம் பேசலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பேசுகிறாங்க. நேரடியாகவே அதை இது பண்ணுறாங்க. நம்ம அவங்க பேசுகிறதுக்கெலாம் நம்ம எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தால் நம்ம அரசியல் களத்தில் வந்து இறங்கி அரசியல் பண்ண முடியாது. எல்லாருக்கும் அரசியல் தெரியணும். ஒரு படிக்கிற பசங்களுக்கு கூட வந்து ஒரு அரசியல் தெரியணும். அரசியல் தெரியாமல் இருக்கிறதுனால தான் யாரும் வந்து இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் போயிடுச்சு.